அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நான் வந்து செய்ய போகிறேன். சூப்பராக இருக்குங்க. சிம்பிளாக செஞ்சலாம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு அவ்வளோ தூரம் அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு. இந்த டீ டைமோட நீங்கள் வந்து இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு சாப்பிடும்போது சூடாக எடுத்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், அருமையாக இருக்குங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப்பு நான் வந்து நெய்ஸ் ரவாவை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ரவையை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் மாவு மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நறுக்குன்னு இல்லாத சூப்பராக இருக்குங்க, கிறிஸ்பியாக. இதை எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வந்து சேர்த்துடலாம். இப்போ இதோடைய ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், அரிசி மாவு சேர்த்துட்டு ஒரு அரை கப்பு இருக்குங்க இட்லி மாவு, கொஞ்சம் புளிச்ச மாவாக பார்த்து எடுத்துக்கோங்க. அரை கப்பு இட்லி மாவு ஊற்றிட்டு ஒரு 3/4 கப்பு அளவுக்கு இருக்கும். நான் வந்து ஃப்ரெஷ்ஷான பசும்பால் தயிர் சேர்த்துருக்கேங்க. இது ஒரு பச்சை மிளகாய் தான், அது வந்து பழுத்து போச்சு, அதனால் அதை கட் பண்ணி போட்டிருக்கேன். 1 கப்பு ஃபுல்லாக நெய்ஸாக அரிஞ்ச வெங்காயம் சேர்த்துட்டு மல்லி கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே கொஞ்சம் உங்களுக்கு அந்த ரவையெல்லாம் சேர்ந்துருக்கு இல்லையா, அதனால் உங்களுக்கு ரொம்ப திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரா மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 ஸ்பூன் இல்லாட்டி நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சரியான கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து விட்டுருங்க. இல்லை உங்களுக்கு திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்மூத்தாக வரும் நமக்கு, அப்போ தான். இல்லாட்டி கடக்க முடக்குன்னு உங்களுக்கு கல் மாதிரி ஆகிடுங்க. பாருங்கள், அதை மூடி வச்சிடுறேன். அந்த ரவையெல்லாம் நல்லா அந்த வெங்காயத்தோடு நல்லா ஊறி வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஊறினது எடுத்து நல்லா எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்க வேண்டியதான். நீங்கள் செய்யும்போது எண்ணெயை கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிவிடுங்க. அப்புறம் கடைசியாக நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுடலாம். கருக விட்டுறாத. இப்போ வந்து ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து அப்படியே திருப்பி போட்டு எடுங்களேன். சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுங்க. ஈவினிங் டைமில் எங்கள் ஊரில் மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் வந்து இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கேன். செஞ்ச உடனே எல்லாமே காலி ஆகிடுச்சிங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் பொன்னிறமாக பொரித்து எடுத்துருங்க. வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாகவே போட்டு இந்த ஸ்நாக்ஸ்க்கு செய்யுங்களேன், அருமையாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு போகிறேன். இதே மாதிரி இருக்கிற பேட்ச் இன்னொரு பேட்ச் தான் எனக்கு வந்து வந்தது. ஒரு 2 பேர் 3 பேர் அளவுக்கு சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டேன். இருக்கிறது செகண்டையும் நம்ம வந்து அதே மாதிரி போட்டுட்ருக்கேங்க. இதையும் போட்டு நம்ம வந்து எடுத்துட வேண்டியது தான். அந்த புளிப்பு சுவையோடு, அந்த இட்லி மாவோட புளிப்பு சுவை அந்த தயிரோடு நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குது, ஒரு டீயோடு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா? நான் வந்து இந்த டீயில் வந்து ஏலக்காய் இஞ்சிலாம் தட்டி போட்டு ஒரு மசால் டீ மாதிரி அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. கையில் எடுக்கும்போதே இந்த ஸ்நாக்ஸ் வந்து அவ்வளோ கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு நல்லா. நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஸ்நாக்ஸ் டெய்லி நம்ம செய்கிறதுக்கு ஒரே குழப்பமாக இருக்கும்போது இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சு நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.